ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து நாம் தொடர் போதனையாக எப்படி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனாலே வரக்கூடிய எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் பெரிய ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே நீங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். அதற்கு இந்த போதனைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் இந்த அபிஷேகம், முக்கியமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய கனியை நம்ம காண்பிக்க முடியும். வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே, வேலை இடங்களிலே ஆவிக்குரிய கனிகளை நாம் காண்பிப்பதன் மூலமாக நாம் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்குள்ளாக எப்படியாக சுளைகள் இருக்கிறதோ அதே போல நாம் அது ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ளாக அவ்வளவு சுளைகள் இருக்கிறது. அதே போல நம்ம அதை ஆவியின் கனி என்று அது சிங்குலர்ல ஒருமையில வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதனாலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த ஆரஞ்சு பழத்தை போல உள்ள பலவிதமான அந்த ஆவிக்குரிய கனியை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்ப நீங்க அபிஷேகத்தை பெற்றிருப்பதினாலே ஆவிக்கேற்றபடி ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிற பிரகாரமாக நீங்க நடப்பீர்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்களும் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பூமியிலே தேசங்களை எடுத்துக்கொண்டால், நாம் வாழ்கிற நம்முடைய பட்டணத்தில் எடுத்துக்கொண்டாலும், தேசத்தில் எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும், இன்றைக்கு திருமணங்களை எடுத்துக்கொண்டால் திருமண வாழ்க்கை, அநேகமான திருமண வாழ்க்கை திருமணம் முடித்து 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடத்துக்குள்ளாக மன முறிவு ஏற்படுகிறது, திருமண முறிவு ஏற்படுகிறது. அதே போல பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு முறிந்து போகிறது. அதே போல அநேகர் புதிய வேலைக்கு செல்றாங்க. அங்கே அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காதபடி அவர்கள் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வேலை இழப்பில் இருக்கிறார்கள். அதே போல ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு நட்பு நாடா இல்லாதபடி யுத்தங்களையும் அவர்களுக்கு விரோதமாய் இப்படி பயோ வார் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இந்த கொரோனா பேண்டமிக் இந்த வைரஸ்களை எழுப்பி தேசத்தை அழிவுக்குள்ளாக நடத்துகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் மனிதனுக்குள்ளாக மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு என்பது என்ன? பரலோகத்தின் முன் சுவை. அதாவது மன்னிப்பு எப்போ வருகிறது? அன்பு நிமித்தமாக இந்த ஆவியின் கனியாகிய அன்பை நாம் காண்பிக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களை ஒருவரை ஒருவர் மன்னித்து நாமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும், மற்றவர்களும் சமாதான சந்தோஷத்தோடு வாழ முடியும். அதனால்தான் மன்னிப்பு என்பது பரலோகத்தை இந்த பூமியிலே முன் சுவை, அதாவது பரலோகத்தை அந்த பூமியிலே முன் சுவையாக நாம் அனுபவிப்பதற்கு மன்னிப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே வேதத்திலே பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நம்மளுக்கு பரலோக வாசல்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கும். மனிதனுக்கு மன்னிப்பு மட்டும் வழங்கப்படவில்லை என்றால், மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால், மன்னிப்பை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கவில்லை என்றால், இந்த மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக தரவில்லை என்றால் மனுக்குலத்திற்கு பரலோக வாசல் அடைபட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனுடைய மனுக்குலத்தை ஆதாம் முதல் இதுவரை பிறந்தவர்கள் இனிமேல் பிறக்கப்போற எல்லா மனிதர்களுக்காக தெய்வமே
மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை ஆண்டவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் மன்னிக்கவில்லை என்றால் பரலோகமாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப மனிதனுக்கு இந்த மன்னிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அந்த அற்புதமான காரியம் அர்த்தமற்றதாய் போய்விடும். புரியுங்களா? அதனால்தான் கிறிஸ்தவ மார்க்கம் ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதும் நிலைத்து நிற்பதற்கு காரணம், கிறிஸ்தவ மார்க்கத்திலே இயேசு கிறிஸ்து வழங்கிய அந்த மன்னிப்பை நாம் கடைபிடிக்கிறோம். மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குகிறோம். மற்றவரை மன்னித்து நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர்கள் சிலுவையில் அடித்து அவர் ரத்தம் சிந்தி அவரை ஜீவனை விடுவதற்கு முன்பு கூட லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34 பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு பாருங்க, விழாவில் குத்தினார்கள். அதே போல அவர் தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா முள்முடி சூட்டப்பட்ட அவர் முதுகில் பார்த்தீங்கன்னாக்கா வாரினாலே 39 கசையடிகள் அடித்தார்கள். ரத்தம் சிந்தியது. இயேசு கிறிஸ்து அப்படி கல்வாரி சிலுவையில் தூங்கிய பொழுது கூட இந்த மரண நேரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை நமக்கு வாரி வழங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பிதாவினிடத்திலே அவர் மன்னிப்பை நமக்காக பரிந்து பேசுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ரோம போர்ச்சவர்கள் செய்த அந்த குற்றத்தை அவர் ஏற்கனவே மன்னித்ததினாலே அவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேச முடிந்தது. பாருங்க, என்னிடத்தில் ஒருவர் உதவி கேட்க வருகிறார். எனக்கு அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் எனக்கு நட்பாக இருக்கிறார்கள் என்றால் என்னிடத்தில் அவரிடத்தில் நீங்கள் சொல்லி இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுங்க, இந்த உதவி எனக்கு செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது முதலாவது நான் அவர்களுக்கு அந்த என்னிடத்தில் உதவி கேட்ட மனிதனுக்கு என்னை உதவ வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை எனக்கு வந்தால்தான் நான் அவருக்காக அந்த அதிகாரிகளிடத்திலோ அந்த அமைச்சரிடத்திலோ நான் என்ன செய்ய முடியும், அவருக்காக ரெக்கமெண்ட் செய்ய முடியும், அவருக்காக நான் பரிந்து கேட்க முடியும். அப்படி என்றால் முதலாவது நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது மற்றவர்களிடத்தில் உதவி கேட்க முடியும். அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க முதலாவது இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து நமக்காக பிதாவினிடத்தில் அவர் மன்னிப்பை வாரி வழங்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் மன்னிப்பு என்பது பாவியை கூட பரலோகத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. அப்ப மன்னிப்பு, ஒரு பாவியான ஒரு மனிதன் அவனை நீங்க மன்னிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்துகின்ற பொழுது, கிறிஸ்துவின் மன்னிப்பின் சுவாபத்தை அவனுக்கு காண்பிக்கின்ற பொழுது அவன் பார்க்கிறான், இவருக்கு நான் தீங்கு செய்தேன், ஆனால் இவரோ என்னை மன்னித்து விட்டார் என்று அவன் நினைக்கின்ற பொழுது அவன் பாவி மனம் திரும்புகிறான். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவாசலை திறக்கிறீங்க, அவனும் பரலோகத்தில் பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்பது இருளை வெளிச்சமாகவும், குழப்பத்தை சமாதானமாகவும், நம்பிக்கை இழந்த நிலைமையில இருந்தால் நம்பிக்கையும், பகையை அன்பாகவும், வியாதியை ஆரோக்கியமாகவும், பலவீனத்தை பலனுள்ளதாகவும், பாவியை பரிசுத்தவானாகவும், நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுகிறது. எது? மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, மன்னிப்பு என்பது மன்னித்து விட்டீங்கன்னா அங்க இருள், அந்த கசப்பை எடுத்து போடுறீங்க, அங்க இருள் வெளிச்சமாக மாறுகிறது. குழப்பமான சூழ்நிலை சமாதானமாக மாறுகிறது. நம்பிக்கையற்ற நிலைமையிலே நம்பிக்கை பிறக்குகிறது. அங்கே உங்களுக்கு எதிராளி இருக்கின்ற பொழுது, மன்னிக்கின்ற பொழுது எதிராளி இல்லாமலே போய்விடுகிறான். பகை அன்பாக மாறுகிறது. வியாதியை மன்னிக்காத இந்த கசப்பு நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் இருக்க அந்த வியாதிகள் மன்னிப்பதினாலே ஆரோக்கியமாக மாறுகிறது. பலவீனம் பாருங்க, மன்னிக்காம பலவீனமா இருந்தீங்கன்னா மன்னித்து விடுங்க, ஒரு பலவானாக நீங்க மாறுறீங்க. பாவியை பரிசுத்தவானாகவும், நரகத்தை பரலோகமாகவும் மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் மன்னிப்பை குறித்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்தியா அந்த டிக்ஷனரியில என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், மன்னிப்பது என்பது விட்டு விடுதல். ஒருவர் உங்களுக்கு செய்த அக்கிரமத்தை, காரியத்தை, பகையை, கசப்பை,
ஏன்னா நீங்க என்ன செய்வது, விட்டு விடுதல். அதை நினைக்காம அதை விட்டு விடுறீங்க. குற்றம் புரிந்தவரை தண்டியாமல் விட்டு விடுதல் என்று அதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. புரியுங்களா? பரிசுத்த வேதத்தினுடைய விளக்கத்தை பாருங்க. ஒரு மனிதன் ஏன்னா ஒரு விசுவாசி, அவருக்கு ரொம்ப பக்கத்து வீட்டுக்காருக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரரை சின்ன பிரச்சனைனால மன்னிக்காம ஒரே பிரச்சனையா இருந்தது. சில நாட்கள் வியாதிப்பட்டுட்டார். வியாதிப்பட்டு மருத்துவமனையில் மிகவும் ஒரு மரண தருவாயில் இருக்கிறார். அப்போ பாஸ்டருக்கு சொல்லி விடுறாங்க. பாஸ்டர் வருகிறாரு. அவரை மருத்துவமனையில் பார்த்து, ஐயா நீங்கள் ஏன்னா உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய நேரம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவர் ஆவியானவர் என்னிடத்தில் ஏவுகிறார். உங்களுக்கு யாராவது மேலே கசப்பு இருந்தால், ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவர் மேலே நீங்கள் கசப்பு இருந்தால் அந்த கசப்பை எடுத்து விடுங்க. நீங்கள் ஏன்னா இந்த உலகத்திலே பிசாசனுடைய காரியங்கள் உங்களுக்கு உலகத்தில் காணப்படாதபடி நீங்கள் ஒரு நீதிமானாய் ஏன்னா பரலோக வாசலில் பிரவேசிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொன்ன பொழுது, சரிப்பா சார், பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு நிறைய பகை, அவனுடைய காரியங்கள் மனசுல ரொம்ப கசப்பாக இருக்கிறது, அதனால நீங்க சொல்வதனாலே அந்த கசப்பை நான் மறந்து விடுகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தன் மகனை கூப்பிட்டு, மகனே, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு செய்த அந்த அவ்வளவு காரியங்கள் அக்கிரமங்கள் மனதில் இருக்கு, நான் என்னை மன்னித்து விடுறேன், ஆனா எனக்கு போல் நீ அவரை விட்டு விடாத, அவருக்கு காரியங்களை தீயமான காரியங்களை செய் என்று சொன்னாராம். அது பார்த்தீங்கன்னா அது உண்மையான அந்த அந்த கசப்பை வேரோடு அடியோடு விடுவதற்கு ஏன்னா விட்டு விடுவதற்கு அர்த்தம் அல்ல. புரியுங்களா? அது உலக பிரகாரமான ஒரு காரியம் என்று அவள் வேதம் சொல்லுகிறது. அடியோடு அந்த வேரோடு அந்த எண்ணமே வராதபடி முற்றிலுமாக அதை மறந்து விடுவது, அதை அடியோடு அழித்து விட வேண்டும் என அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை அழித்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால மன்னிப்பு என்பது புண்பட்ட அந்த மனதுடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புண்பட்ட மனதின் காயங்களை குணமாக்குவதுதான் மன்னிப்பு. ஒருவர் புண்பட்டு போய் மனது உடைந்து போய் நொறுங்குண்டு போய் இருக்கிறான்னா மன்னித்து அன்பை காண்பித்து பாருங்க. அந்த காயத்திற்கு நீங்க என்ன செய்றீங்க, வேணா மருந்து தடவது போல அது இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலே அந்த நீங்க யாரை உங்களுக்கு ஏன்னா ஒருவர் துன்பத்தை செய்திருக்கிறாரோ, ஏன்னா அவர் மேல கசப்பு இருக்கிற அவரை நீங்க ஏன்னா மன்னித்து அன்பு பாராட்டி, முன்பு அன்பு செலுத்துவதை காட்டிலும் அதிகமான நீங்க அன்பை தூய்மையான ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பை செலுத்துகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த உறவிலே ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த உடைந்து போன உள்ளம் காயப்படும், கசப்பு உங்க உள்ளத்தில் இருக்காது. என்னன்னாக்கா நீங்களும் ஒரு ஃப்ரீடமாக ஏன்னா விடுதலை பெற்றவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால பார்க்கின்ற பொழுது ஒருவரை அன்போடு கூட மனதோடு கூட நம்ம மன்னிக்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அதாவது எண்ணிக்கை அடங்காதவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவரை மன்னிப்பதன் மூலமாய் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய ஆத்மா பலனடைகிறது. புரியுங்களா? ஆத்மானா நம்முடைய எண்ணங்கள். புரியுங்களா? எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவிலே ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. மன்னிக்கின்ற பொழுது அது நம்ம சுகத்தை கொண்டு வரக்கூடியதற்காக சுகத்தை பெறுவதற்காக ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஏன்னா அங்கே நம்ம ஆரோக்கியத்தை சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பது கிறிஸ்துவை போல நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை நம்மை மாற்றி கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் என்ன பார்த்தீங்கன்னாக்க மன்னிப்பதன் மூலமாக மகிமையின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம். மன்னிப்பு கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மையமாக பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அந்த சென்டர் என்னன்னாக்கா கிரைஸ்ட் சென்டர் என்னன்னாக்கா மன்னிப்பு தான். நாம் நம்மை மற்றவர்களை மன்னித்து அன்பை வழங்குகின்ற பொழுது கிறிஸ்துவின் சோபத்தை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் என்ன செய்கிறதுனாக்கா மன்னிப்பதன் மூலமாக நாம் பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. மன்னிப்பதன் மூலமாக
பரலோகத்தின் வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது என்று கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19-20 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம். பாருங்க, என்னால நான் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, நான் ஒரு பாலத்தில் நின்று கொண்டு அந்த பாலத்தில் இந்த பாலத்தினுடைய 2 பாலத்தில் நான் சென்ட்ரல் நின்று கொண்டு இந்த 2 பாலத்தினுடைய பாலத்தின் பாலம் மற்ற தூணோடு கூட அது கனெக்ட் பண்ணி இருக்கிறது. அதனாலே நான் சென்ட்ரல் பாலத்தில் நின்று கொண்டு அந்த 2 பக்கமும் தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த பில்லரை நம்ம வெடி வைத்து தகர்ப்பதற்கு ஒப்பாக மாறுகிறது. அந்த 2 பில்லர் தாங்கிக் கொண்டிருக்கிற பில்லரை வெடி வைத்தோம் என்றால் பாலம் கீழே விழுந்து மரணம் நிகழ்ந்துவிடும். அதனால நம்ம வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் பாலத்தில் நின்று கொண்டு நீங்க உங்களுக்கு என்ன செய்றீங்க, சொந்த காலிலே சூனியம் வைப்பது போல, சொந்த காசிலே சூனியம் வைப்பது போல உங்க வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் பாவத்தை தானே மெய்யாக நீங்க பாவத்தை மன்னிக்கின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த தலைவர்களாக நீங்க விளங்க முடியும். எப்படி வேதத்திலே யோசேப்பு மற்றவர்கள் தன் சகோதரர்களை மன்னித்ததினால்தான் அவன் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். முக்கியமாக அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சிறந்த குடும்பஸ்தனாக, சிறந்த தலைவனாக விளங்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில என்ன தேவை? மன்னிப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நன்றாக படித்து திறமையுள்ளவர்களாக உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் வரலாம். ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக, இல்ல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசராக, இல்ல ஒரு IAS படித்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படித்து ஒரு கலெக்டராக, ஒரு செக்ரட்டரியாக கூட நீங்க உயர்வு வரலாம். உயர்ந்த ஸ்தானத்திலே படிப்பின் மூலமாக, திறமையின் மூலமாக நீங்கள் வரலாம். ஆனால் அந்த பதவியிலே நிலைத்து நிற்பதற்கு உங்களுடைய சுவாபம் தான் அதுல நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்யும். அதான் நீங்கள் காண்பிக்கிற ஆவியின் கனிதான் நீங்கள் பெற்ற உயர்ந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்துல நிலைத்து நிற்பதற்கு உங்களுடைய சுவாபம், ஆவிக்குரிய கனிகள் தான் அதில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பை காண்பிக்கவில்லை என்றால், மற்றவர்களிடத்தில் நீங்க அன்பை காண்பிக்காம பொறாமையோ மற்ற காரியங்களை காண்பித்தால் உங்களுக்கு நீங்களே என்ன செய்ய எதிராளிகளை உண்டாக்குறீங்க. உங்களுக்கு நீங்களே குழியை பறித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுறீங்க. உங்களுடைய வேலையில உயர்ந்த இடத்துல நீண்ட நாட்கள் நீங்கள் நிலைத்து நிற்க முடியாது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திறமை உயர்வை கொண்டு வரலாம். அந்த உயர்விலே நிலைத்து நிற்பதற்கு ஆவியின் கனி மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், அமெரிக்காவுடைய கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னார்? எனக்கு விரோதமாக இருப்பவர்களை நான் சிநேகிதராக்கும் பொழுது என் எதிரிகளை அழித்து விடுகிறேன். புரியுங்களா? எனக்கு யார் எதிரியா இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் அவர்களை ஃப்ரெண்டா மாத்துகிற பொழுது, அவர்களை நண்பர்களாக நான் மாற்றிக் கொள்கின்ற பொழுது நான் என்ன செய்கிறேன்? எனக்கு எதிராளிகளே இல்லாமல் செய்துவிடக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்க வேலை இடத்துல எல்லாரோட நண்பர்களாக பழகி பாருங்க. உங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்டுக்கு உங்க காலை வாராம அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். உங்களை மேல அதிகார இடத்துல போட்டு கொடுக்காமல் இருப்பார்கள். காரணம், நீங்கள் எல்லோரோடு கூட நட்போடு கூட ஆவிக்குரிய கனியை காண்பிப்பதனாலே. அதனால் இந்த ஆவிக்குரிய கனியை நீங்க காண்பிக்க வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெறுகின்ற பொழுதுதான் ஆவிக்குரிய கனிகளை நீங்க கொடுக்க முடியும். ஆவிக்குரிய கனியை நீங்க காண்பிக்க முடியும். ஏனென்றால் வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தவறு செய்யாதபடி மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் வலியுறுத்துவதனாலே அதன்படியாக வாழ்கின்ற பொழுது இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வேலை இடத்திற்கும் இல்லத்திற்கும் நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை ஒரு பரலோகத்தின் முன் சுவையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, செயின்ட் பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஊழியர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்றார் ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, என்னை சமாதானத்தின் கருவியாக மாற்றும். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம், ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் ஒரு சமாதானம் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டாக என்னை மாற்றும், கருவியாக, சமாதானத்தின் கருவியாக என்னை மாற்றும். எங்கே பகை இருக்கிறதோ அங்கே அன்பையும்,
எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தையும், எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சத்தையும், எங்கே மனம் புண்பட்டு இருக்கிறதோ அங்கே மன்னிப்பையும் நான் விதைக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும். நான் பிறரால் ஆறுதல் படுத்துவதை காட்டிலும் நான் மற்றவர்களுக்கு ஆறுதலின் மகனாக இருக்கும்படியாக என்னை செய்யும். நான் பிறரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்னை மாற்றும். நான் பிறரால் விளங்கிக் கொள்வதை காட்டிலும் நான் மற்றவர்களை விளங்கிக் கொள்ளக்கூடியவனாக, பாருங்க, மற்றவர்கள் என்னை பார்த்து இவர் புரிந்து கொள்ளவே கஷ்டமா இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் நான் மற்றவர்களை இலகுவாக புரிந்து கொள்வதற்கேற்ற மனநிலைமை எனக்கு தாரும் என்று சொல்வாராம், என்று ஜெபிப்பாராம். பிறரை நான் பாருங்க விளங்கிக் கொள்வதை காட்டிலும் மற்றவர்கள் என்னை விளங்கிக் கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு நான் இலகுவாக நான் விளங்கிக் கொள்ளும்படியான பாத்திரமாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்பாராம். புரியுங்களா? நான் மற்றவர்களால் நேசிக்கப்படுவதை காட்டிலும் நான் அநேகரை நேசிக்கக்கூடிய பாத்திரமாக என்னை மாற்றும் என்று அவர் ஜெபிப்பாராம் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் கொடுப்பதை காட்டிலும் மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதை காட்டிலும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, அன்பை, மன்னிப்பை, பொருளாதாரத்தை, உதவிகளை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக என்னை மாற்றும் என்று செயின்ட் பிரான்சிஸ் என்பவர் ஜெபிப்பாராம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் எதை கொடுக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதை கொடுக்கிறோமோ அதை போல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் இந்த பூமியிலே நாம் மன்னிப்பை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது பரலோகத்தினுடைய முன் சுவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மன்னிக்க முடியவில்லை என்றால் நமக்கு அநேக அபாயங்கள், வாழ்க்கையில டேஞ்சர், நம்முடைய டேஞ்சர் ஜோன்ல நம்ம இருக்கிறோம். மன்னிக்கவில்லை என்றால் எந்நேரத்திலும் எதிரி எங்கே இருந்து நமக்கு தீய காரியங்களை செய்வான். பிசாசானவன் நமக்கு விரோதமான காரியங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதனாலே மன்னிப்பு இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிப்பதற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மன்னிப்பு தான் நம்ம இந்த பூமியில கிறிஸ்துவை போல நாம் மாறி இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு யோவான் 19 அதிகாரம் வசனம் 34 போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவில குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்ததாம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி என்றால் ரத்தத்தை தண்ணீரையும் அன்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனை சபிக்கவில்லை. அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்றால் அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ரத்தம் எதை குறிக்கிறது? எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது. பாத்தீங்களா? இயேசு விழாவிலே குத்தின பொழுது ரத்தம் வந்தது. அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு, பாதாளத்திலிருந்து தேவன் நம்மை பாவங்களை மன்னித்து மீட்டெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய மையம். மன்னிப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஈட்டியை விழாவில் குத்தினவனை மன்னித்தார். ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனியிலே முதல் கனியாகிய அன்பை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? அதனுடைய மன்னிப்பை நாம் வாரி வழங்க முடியும். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் இருதயத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லணும். உதட்டில் இருந்தல்ல, உள்ளத்திலிருந்து சொல்லணும். பாருங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை உதட்டில மன்னித்தேன்னு சொல்லிட்டு உள்ளத்துல வைத்துக் கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் உதட்டில சொல்வது என்ன? உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேன், இருதயத்திலிருந்து உண்மையாக உன்னை மன்னித்து விட்டேன் என்று நாம் அறிக்கை விட வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வரங்களிலே இந்த மன்னிக்கக்கூடிய வரத்தை நாம் பெற்று மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை வாரி அள்ளி வீச வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். மத்தேயு 18 அதிகாரத்தில் ஒருவன் 10,000 வெள்ளி என்ன கடன் பட்டு இருந்தான். ஆனால்
அவனிடத்துல ஒருத்தர் 100 வெள்ளி கடன் வாங்கியிருந்தான். 10,000 வெள்ளியுடைய கடன் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தன்னிடத்துல 100 வெள்ளி கடன் வாங்கின அவன் மன்னிக்காத விட அவன் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தானான். புரியுங்களா? அப்படி என்றால் அது மன்னிப்பு கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் நம்மளை நரகத்தில் போடணும். ஆனால் கர்த்தர் நம்ம மன்னித்திருக்கிறாரு. ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு தயங்குகிறோம். மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் திணறிக்கொண்டு நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் மன்னிப்பு என்பது பாருங்களா, இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இலவசமாய் மற்றவர்களுக்கு நம்ம மன்னிப்பை வாரி வழங்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தில் துப்பினவரை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். தாடி மயிரை பிடுங்கியவரை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதாங்க பரலோகத்தினுடைய முன் சுவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம மற்றவர்களுக்கு மற்றவர்கள் செய்த நமக்கு குரோதத்தை கசப்பை மனதில் வைத்திருந்தோம் என்றால் இது இயேசு கிறிஸ்து காண்பித்த மன்னிப்பிற்கு ஒப்பிட்டு அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு மேலே நம்ம கொடுமையும் அவமானத்தையும் முகத்தில் காரி துப்பியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை கூட நமக்கு செய்யவில்லை. ஆனால் நாமளோ கசப்பை மற்றவர் மேல் வைத்திருக்கிற கசப்பை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த இரத்தத்தின் மூலமாக தாங்க நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை உங்க உள்ளத்துல சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். நீரே என் இரட்சகர் என்பதை நான் வாயினாலே அறிக்கையிடுகிறேன். நீரே என் பாவங்களுக்கு பரிகாரி என்று நான் அறிக்கையிடுகிறேன். நீரே கர்த்தர், நீரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறேன் சொல்கின்ற பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுறீங்க. நீங்க ஞானஸ்தானம் பெறுவது மட்டுமல்ல, அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய கனிகளை காண்பித்து பரலோகத்திலே நீங்கள் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களுடைய இந்த ஆவியின் அபிஷேகத்திலே இந்த மன்னிக்கக்கூடிய வரத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலையிடத்துல எல்லாமே சூழ்நிலை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் சேஞ்ச் யுவர் வேர்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் வேர்ல்ட். உங்களுடைய வார்த்தை மாற்றுகின்ற பொழுது வாழ்க்கையே மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் மற்றவர்கள் பேசின துன்பமான வார்த்தைகள் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருந்தா அது கசப்பை உள்ளத்திலே உங்களுடைய மனநிலைமை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க மற்றவர்கள் மன்னிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜீவியம் சாதாரணமான உங்கள் ஜீவியம் அசாதாரணமான ஒரு ஜீவியமாக மாறும். இன்றைக்கு இருதயத்தை திறந்து ஆண்டவரே, நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை எனக்கு தாருங்கப்பா, ஆவியின் வரங்களை தாருங்க என்று நீங்க கேட்கின்ற பொழுது மன்னிப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மன்னிப்பை வாரி வழங்கி பெற்று நமக்கு மன்னிப்பை வாரி வழங்கி இருக்கிறார். இது ஒரு தொடர் போதனை. நிச்சயமாக இந்த தொடர் போதனை உங்கள் குடும்பங்களிலே, வேலை இடங்களிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, கணவன் வாழ்க்கையிலே பெரிய எழுப்புதலை, பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும். அதனால இதை தொடர்ந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாரம் முழுவதும் எல்லா இந்த கொரோனா பேண்டமிக் வைரஸுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்துவாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.